ஹாய் மக்களே, வணக்கம். நான் சொன்னேன், நம்ம தளபதி அவர்கள் சிஎம் ஆன பிறகு ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன பதிவு போட்டேன்? ரேஷன் கடையில் போடுற அரிசியெல்லாம் மாடும் கோழியும் தான் சாப்பிடுது, மனுஷங்க சாப்பிட்றது இல்லை. அந்த அரிசி போடுறது வேஸ்ட்டு. அது வந்து இலவசமாக போடுறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் போகுது. ஸோ அது யூஸ் ஆகிறது இல்லை. நீங்கள் வந்து அந்த நல்ல அரிசி, சின்ன சின்ன அரிசியை, பொன்னி அரிசியை, சாப்பிட்ற மாதிரியான அரிசியை நியாயமான விலைக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் காசு கொடுத்தே வாங்கிப்போம். இலவச அரிசியில் எங்களுக்கு வேணான்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு எத்தனை பேட் கமெண்ட்ஸ் தெரியுங்களா? நீ திம்ப சின்ன அரிசி இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃப்ரீ அரிசி தான் வேணும் அப்படி இப்படி. யாருங்க ஃப்ரீ அரிசி சாப்பிட்றாங்க? நல்லா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்கன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சாப்பிட்றது இல்லை தானே? ஸோ நான் போட்ட பதிவு என்னமோ நல்ல பதிவு தானே? அது என்ன அவ்வளோ பெரிய தவறான பதிவுகளா? இல்லை அது வந்து பொய் பரப்பலா? அது ஒரு தேவை. நல்ல அரிசி நியாயமான 1500 2000 போட்டால் தான் நல்ல அரிசி வாங்க முடியுது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ விலை போட்டு நல்ல அரிசி மாதம் வாங்குறதுக்கு நியாய விலை கடையில் அதை விட குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் தானே. நடுத்தர மக்களுக்கெல்லாம் பயனாகும்ல. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இல்லாதவங்களுக்கும் பயன்படுத்திக்குவாங்க, நடுத்தர மக்களும் பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதனால் நான் அப்படி ஒரு பதிவு போட்டேன்ப்பா. அதுக்கெல்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் போட்டிங்க நீங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நியூஸு, ரீசெண்ட் நியூஸு, பிரேக் நியூஸில் இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த பிரேக்கிங் நியூஸில் அந்த குண்டு அரிசியை கோழியும் மாடும் தான் சாப்பிடுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நல்லா சாப்பிடக்கூடிய நல்ல அரிசியை விநியோகம் பண்ண சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போது ஜஸ்ட் நியூஸ். ஸோ இப்போது நாங்கள் இது தேவைகள் இதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? என்ன தப்பு இருக்குது? நல்ல விஷயம் தானே. நல்ல அரிசி கிடச்சா எல்லாருக்கும் நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. அதனால் ஏதோ ஒன்று வளர்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பேசலை. ஏதோ ஒரு விஷயம் வேணுன்றதுக்கு தான் பேசுகிறோம். ஏதோ ஒரு தேவைகள் இருக்குன்றதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் வந்து பேட் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காதீங்க. பேட் கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க நண்பர்களே. தயவு செஞ்சு சொல்கிறேன், உண்மையாகவே ஒரு விஷயம் தப்பு இருக்குன்னா நீங்கள் பேட் கமெண்ட் போடுங்க. எடுத்தவொடனே எதையாவது ஒன்று போடணுன்றதுக்காக பேட் கமெண்ட் போடாதீங்க. எதையாவது ஒன்று போடணுன்னா நல்ல விஷயம் போடுங்க, நல்லது பேசுங்க. பேட் கமெண்ட் ஏன் போடுறீங்க? தயவு செஞ்சு மக்களே, நண்பர்களே, இன்ஸ்டா நண்பர்களே, தயவு செஞ்சு நான் கை கூப்பி கேட்டுக்கிறேன், பேட் கமெண்ட் போடாதீங்க ப்ளீஸ், போடாதீங்க.